இரண்டாம் வாசகம். நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிப்பீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 23 தொடக்கம் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிப்பீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, இறைவசனங்கள் 51 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களின் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தருளிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நிலையான
போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர்களை வாழ்த்தோடு கரியணையில் அமர்வோர் தலைமையாக கொள்ளும் வான்படைகளின் அடியில் அனைத்தோரும் சேர்ந்து நாங்கள் வாழ்க்கையோடு வாடி முடிகின்றேன். வாழ்வெல்லாம் ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளை எல்லாம் உம்மை புகழ்வது தகுதி. ஏனெனில் திருமகனாய் நீங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் இணைத்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயரை தூய நாளைக்கு பொருளுமாறும் என மக்களை இடையராக செய்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே உமக்கு படைக்க நாள் கொள்வதை காணிக்கைகளை அதே ஆவியான திருத்தூவை காரணியுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு சிறுவனாய் நீங்கள் ஆண்டவரை சென்று முதலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுதலாகும். அவர் படைத்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக நியமிக்கப்படும் என் உடல். பின்னத்தையும் எடுத்து மக்கள் செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நடவடிக்கைக்குரிய சட்டத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரின் திருமகனின் மீட்பளித்து பாடுகளை உயர்வுரிய மீட்பை நினைப்பதில் நாம் நினைக்கூறுகிறோம். இவர் மீண்டு வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாளை புனிதமான நீருள்ள பலியை நன்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியிட உண்மை கொண்டாடுகின்றோம். இவ்வலியினால் இவ்வுடன்களிலே திருவுளமானி இவ்வாறுடைய திருமகனை திருவுடன் திருநத்தால் ஊட்டப் பெறும் நாங்கள் அவருடைய புனிதமாகியவரால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே விளக்கும் உடையவராக செய்கிறார். இவரே எங்களை என்றும் காணிக்கையாக்குவாராக.
இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிகு கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதி உடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாகும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என கொண்டாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருநாவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிவாளர் பேரன்படி ஐ ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக உங்களுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் முதலாக தன்னுடைய இதயத்தில் இருக்கிற இந்த சிறுவர்களை ஆசிரியர்களும் தூய் ஆவியானவர் இவர்களோடு இருந்து இவர்களுக்கு தூய் ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் வாரி வழங்க வேண்டும் என்றும், இவருடைய எதிர்காலம் படிப்பும் சிறந்தோங்க வேண்டும் என்றும், இவருடைய பெற்றோர்கள் இவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும், மேலும் இத்திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டாடுகின்ற மக்கள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களின் விண்ணப்பங்களில் உமது அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். சகோதர சகோதரிகளே, உமக்கு புத்தகங்களாய் வாழ்ந்து உங்களை விட்டு சென்ற அனைவரையும் ஒரு ஆட்சியை கனிவோடு ஏற்றது. நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களும் ஆட்சியை கண்டு என்றும் மனநிலை அடைவோம் என எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கிறோம். இவர் வழியாக உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்கள். இவர் வழியாக இவரோடு தந்தையே எல்லா ஆட்சியும் என்றென்றும் உரியதே. எங்கள்
உமது திருடத்திற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்த நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. Yeah.
ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உனதுடலென எமை நீ மாற வைப்பாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா. அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா. மனத்தவர் குறை தணிப்பாய், எமை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நேரிய மனத்தவர் குறை தணிப்பாய், எமை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நலமிகு உணவாய் நிறைந்திருப்பாய், இனி உலகினில் உனிலே வாழ வைப்பாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா. அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா. தொடர்ந்து அன்புக்கும் அருளுக்கும் வல்லமைக்கும் மகிழ்ச்சிக்கும் சமாதானத்திற்கும் சுகத்துக்கும் இந்த குழந்தைகள் சாட்சிகளாக நாமத்தில் நம்பிக்கை வைத்து விழாவையும் விழாவுக்கு மிக முக்கியமாக காரணமாக இந்த குழந்தைகள் ஆசீர்வதித்து அவர்கள் தொடர்ந்து ஒரு வல்லமையிலே வளர்கிறது இந்த பெற்றோர்களையும் ஆசீர்வதிக்கும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் பெரியவர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வந்து அவர்களுடைய கேட்ட வாசல் வைத்து அவருக்கு நச்சுடனும் இந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து விசுவாசி மாதிரியாக நாமத்தில் நம்பிக்கை வைத்து பயிற்சி நாடு கற்பனைகளை ஆசிரியர் இறைவன் தந்தை மகன் புரியாத ஆசிரியர். இதயமே
வாழும் வாழ்வெல்லாம் நீயாக வேண்டும், வசந்தம் என் வாழ்வில் நிலையாக வேண்டும், மீளா துன்பங்கள் என்னை நீங்க வேண்டும், மீண்டும் உன் பாதம் நான் சேர வேண்டும், தாயும் தந்தையாவுமே நீயாக வேண்டும், தயையோடு என்னை நாடும் நீ நடத்திட வேண்டும், இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா, இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா, வாழ்விலே வலிமையாக வா, வசந்தமாய் என்னில் வாழவா, இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. இயேசு தரும் விருந்துக்கு உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்துக்கு உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே, வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே, இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இறைவா எழுந்தருள்வாய் எந்தன் இதயத்தில் வந்தருள்வாய் கரைகளை கழுவிடுவாய் உந்தன் இதயம் போல் மாற்றிடுவாய் இறைவா எழுந்தருள்வாய் எந்தன் இதயத்தில் வந்தருள்வாய் கரைகளை கழுவிடுவாய் உந்தன் இதயம் போல் மாற்றிடுவாய் உலகினை படைத்து உயிரினை காக்கும் அலகையை அழித்து அமைதியை தந்த எந்தனின் இதயம் அமைதியை கண்டிட உந்தனின் அமைதியை உலகமும் கண்டிட இறைவா எழுந்தருள்வாய் எந்தன் இதயத்தில் வந்தருள்வாய் கரைகளை கழுவிடுவாய் உந்தன் இதயம் போல் மாற்றிடுவாய் நொறுங்கிய உள்ளம் மலர்ந்திட கனிந்திட உருகிய மனமும் பறந்திட விரிந்திட பொய்மையும் பகைமையும் ஒழிந்திட மறைந்திட வாய்மையும் அன்பும் வளர்ந்திட வாழ்ந்திட இறைவா எழுந்தருள்வாய் எந்தன் இதயத்தில் வந்தருள்வாய் கரைகளை கழுவிடுவாய் உந்தன் இதயம் போல் மாற்றிடுவாய் இறைவா எழுந்தருள்வாய் எந்தன் இதயத்தில் வந்தருள்வாய் கரைகளை கழுவிடுவாய் உந்தன் இதயம் போல் மாற்றிடுவாய் உனை
காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயிற்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே நீ. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். தூரத்து மரங்கள் பாக்குதடி, தேவதை இவளா கேக்குதடி. தன்னிலை மறந்த பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். உன்முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி. மேகத்தில் மறைந்தே பாக்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி. அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம்